நிகழ்ச்சிக்கு முத்தமிழ் சங்கம் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு முதல் காரணம் கலா மாஸ்டர் அவர்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்ணன் ரவி சாரில் இருந்து கலா மாஸ்டரில் இருந்து அபாக்கஸ் வந்து எனக்கு 26 வயசு இருக்கிறப்ப என் குழந்தைய கிளாஸ்க்கு அனுப்பிச்சேன். அப்போ வந்து ஒரு பெரிய ஃபீஸே பார்த்திங்கன்னா 1500 இருந்தது. அது இந்த மாதிரி நம்மளால் அஃபோர்டபுள் பண்ணுறவங்களால மட்டும்தான் அபாக்கஸ் கற்றுக்க முடியுது. ஏன்னா அபாக்கஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களோட பிரெயின் பவரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் நல்லாயிருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து ஹையர் பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு கிடையாது, நடுத்தர மக்களுக்கு லோயர் லெவல் பீப்புளுக்கெல்லாம் போகணும்னு முடிவு பண்ணேன். என்னோட 26 வயசில் போய் நான் அபாக்கஸ் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மப்சல் ஏரியா, அதாவது திருவண்ணாமலை, திருவாரூர் இந்த மாதிரி இருக்கிற ஊரில் போய் கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஸ்கூல்லையே வந்து வருஷத்துக்கே வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் 20 வருஷம் இப்போ 26 வரப்போகுது. ஸோ கடந்த 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஆஸ்திரேலியா போனோம். எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சக்ஸஸ் வருதுன்னா நாங்கள் கொடுக்குற அந்த சர்வீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக நான் வந்து சினிமா ஃபீல்டில் 12 வயசில் வந்து வாழ்க்கையில் சாதிச்சிருக்கேன். 40 வருஷம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி இது பண்ணாங்க. ஆனால் 7 வயசில் ஒருத்தர் வந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் எந்திரிச்சு ஒரு ஹானர் பண்ணணும். ப்ளீஸ் எந்திரிச்சு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்கள். அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீறி வந்து இங்கே நிற்கிறோன்னா அது அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தில். என்னோட குருநாதர் என்னோட ரகுமாஸ்டரும் என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்னால வந்திருக்கேன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் சாரை சொல்லலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லலாம், நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து என் பையனுக்கு வந்து வீட்டில் பேர் வச்சவர். அந்த அளவுக்கு என்னோட கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய எனக்கு ஒரு அண்ணனாக இருந்தவர் அவர். அந்த அளவுக்கு எவ்வளோ டான்ஸ் கிளாஸ், சினிமா அப்படின்னா நம்மளை பார்க்குறதே ஒரு பார்வையாக இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணி நாங்கள் வந்திருக்கோன்னா அது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி சார் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா உங்கள் தமிழ் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம். இன்னைக்கு நான் பக்கத்தில் அபுதாபியில் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கு தெரியும். அவன் வந்து சொல்லும் போது அவங்க வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க என் முன்னாடி. அவங்களுக்கு ஆசை என் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். எங்கள் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளராக வந்ததுக்கு அந்த சினிமா சார்பில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் சார். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லவங்கன்னா அவங்கள பற்றி நம்ம நல்லா சொல்லணும். எப்பயுமே நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட பழகுங்க, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நெகட்டிவால் பார்த்து ஒதுக்கி தள்ளுங்க, உங்கள் நெகட்டிவே உங்கள் பக்கத்தில் வராது. அதுதான் நம்மளோட லைஃப். ஏன்னா நம்மளோட ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் இங்கே இருப்பேன், ஒரு 3 நாள் இருக்கேன், அதுக்கப்புறம் 4ஆவது நாள் என்னோட வேலை, அந்த வேலை, இந்த வேலை. உங்களுக்கும் அதே தான். அதுவும் துபாயில் உங்களுக்கு சர்வன்ட்ஸ் கிடையாது, நீங்களே வீடை துடைக்கணும், அதை பண்ணணும், சாதாரண விஷயம். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஸோ மச். And I'm lucky. Thank you, sweetheart. I love you, sweetheart.
ஸ்ரீதர் ஆடும்போது என்ன அறியாமல் என் கண்ணீர் வந்தது. ஏன்னா என்னுடைய பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாண்டி அண்ட் அபாக்கஸ் கண்டிப்பாக சொன்ன மாதிரி அபாக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பிரியாக்கும் மதனுக்கும் நான் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் இங்கே இருக்கிற என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் டைட்டில் ஸ்பான்சர் இஸ் கண்ணன் ரவி சார். துபாய்க்கு ஒரு தெய்வமாக, ஒரு நல்ல மனிதராக இருக்கும் ஒரு இங்க இருக்கிற ஒரு எம்ஜிஆரை பார்த்தோம் நம்ம சொல்லலாம். கரெக்டா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இது என் மனசார சொல்றேன் சார். நல்லதை பண்ணுங்க. அது நம்மளால முடிஞ்சதை இங்கே இருக்கிற துபாயில் இருக்கிற நம்ம இந்தியாக்காரங்க தமிழ்காரங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், முழுசாக கொடுக்கலனாலும் என்னால் முடிஞ்சதை என்னோட சம்பாதியத்தில் ஒரு பங்கு அதுக்காகவே ஒதுக்கி நான் செய்கிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது.